அண்ட் பேசிட்டு தான் இருக்கேன். அப்படியே பேசுவா. சரி. ஐயோ என்ன சொல்லிட்டு இருந்தேனே மறந்துட்டேன். சரி, ட்ரெஸ் ஒன்றும் பெருசா நான் வந்து கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கீங்க. எல்லா வாய்ஸும் அதில் ரெக்கார்ட் ஆகும். அது அப்படியே வீடியோ எடுத்து காமிச்சிருவேன். சரி, இது என்ன குட்டியா இருக்கு என் சூட் கேஸு. இங்க பீச்லாம் இருக்கும் அப்படின்றதுனால. ஐயோ வளரிட்டேனே. Hey guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பேக் வித் மீ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் அகெயின் வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி பேக் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைமே நான் ட்ரிப் போகும்போது பேக் பண்ணுறதுலாம் காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் என்னால் காமிக்க முடியல. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் மினிட்ல பேக் பண்ணோம். அண்ட் ஒரு மாதிரி அது ஒரு மெஸ்ஸியான ப்ராசஸாக இருந்துச்சு. அதனால் இந்த வாட்டி கண்டிப்பாக நான் பேக் பண்ணுறதை வந்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இந்த வாட்டி வந்து பேக் பண்ணுறதை காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் நாங்கள் எந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்றத இப்போதைக்கு நான் ரிவீல் பண்ணல. லாஸ்ட் டைம் மாதிரியே நாங்கள் போயிட்டு ரிவீல் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து கெஸ் பண்ணி இந்த வீடியோட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் எந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்றது. அண்ட் எஸ், இட் இஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். ஸோ இந்த வாட்டியும் வந்து ஹோப்ஃபுல்லி இந்த ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பராக போகணும். பட் போன வாட்டி அந்த தாய்லாண்டுக்கு இருந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு இந்த வாட்டி இல்லை. ஏன்னு எனக்கு தெரியல. பட் தெரியல அங்கே போனதுக்கப்புறம் அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து வந்துருமா அப்படின்னு. ஸோ பார்ப்போம். அண்ட் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டேருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, உங்ககிட்ட பேசிட்டு நான் என்ன தெரியுமா பண்ணேன், போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கேப்க்கு அப்புறமா மறுபடியும் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் டிஸ்கஸ் பண்ணி இது இன்னைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒன்று ஒன்றா வந்து நம்ம சூட்கேஸில் பேக் பண்ண போகிறோம். ஸோ சூட்கேஸ் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, நாங்கள் இப்போ அடுக்க போகிறோன்றதுனால பெட்டு கொஞ்சம் அலங்கோலமாக இருக்குது. அதை மட்டும் ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போகிறோம். ஸோ இந்த வாட்டி நான் வந்து போன வாட்டி தாய்லாண்டுக்கு வந்து கொஞ்சம் புது ட்ரெஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் இந்த வாட்டி வந்து ட்ரெஸ் எதுவும் பெருசாக பர்ச்சேஸ் பண்ணலை. இருக்கிறதே வந்து ரிப்பீட்டடாக தான் போட போகிறேன். அண்ட் இந்த ட்ரெஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஷ்ரக்கும் இந்த டாப்பும். ஸோ இது தாய்லாண்ட்லேயே போட்டது தான். பட் நாங்கள் வேறு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த மாதிரி நான் அதை வந்து ட்ரெஸ் பண்ணலை. ஸோ அதை வந்து இந்த வாட்டி வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டை வந்து நான் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ் ஃபோட்டோ ஷூட்லலாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதே ட்ரெஸ் இது பெருசாக நான் எங்கேயுமே போடல. அந்த அவுட்டோர் ஷூட்டுக்கும் அப்புறம் என்னோட பர்த்டேக்கு போன வருஷம். ஸோ அதனால இதை நான் எடுத்துக்கிறேன். இந்த லொக்கேஷனுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் இதையும் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அடுக்கிறதெல்லாம் வந்து அவர் தான் பண்ணுவார், நான் பண்ண மாட்டேன், பண்ணவும் விட மாட்டார். அடுத்தது இது ஒரு ட்ரெஸ். இது வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, ஏன்னா நானும் போட்டதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட போகிறேன் இந்த லொக்கேஷனுக்கு. அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாண்டில் நான் வாங்கினேன். ஸோ இதையும் வந்து நான் இன்னும் போடவே இல்லை. ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனில் போடணும், இல்லை நல்ல ஒரு லொக்கேஷனில் போடணும் அப்படின்றதுக்காக வச்சுருந்தேன். ஸோ அதுக்கான டைம் வந்துருச்சு. அண்ட் இந்த ஒரு ட்ரெஸ்ஸும் வந்து தாய்லாண்டில் வாங்கினது தான். இது வந்து ஆக்சுவலாக என் பர்த்டேக்கு போடலான்னு ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஸ்டில் வந்து சரி ஓகே, இங்கே ஒரு ஃபோட்டோ மட்டும் நல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இதை போட்டு அப்படின்னு எடுத்து வைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து சூட்கேஸை ஓரளவுக்கு பேக் பண்ணியாச்சு துணியெல்லாம் வச்சு. இப்போ ஸ்கின் கேர், மேக்கப் அதெல்லாம் வந்து எடுக்கணும். எப்போவுமே நான் ஸ்கின் கேர் வந்து இந்த பவுச்சில் தான் வந்து கேரி பண்ணுவேன். அப்படியே இந்த பவுச்சே வந்து வெடித்து செதற அளவுக்கு ஸ்கின் கேர் இருக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து கொஞ்சம் மினிமலாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தாய்லாண்டுக்கே நான் நிறைய எடுத்துகிட்டு போயிருந்தேன். இந்த வாட்டி அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து டோனர் இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கேன். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ 2வது பேக் இப்போ தான் வாங்கினேன். டாட் அண்ட் கீழேருந்து ஒரு டோனர், அதுக்கப்புறம் ஒரு நயசினமைட் அண்ட் ஒரு விட்டமின் சி சீரம் எடுத்துக்கிறேன்.
வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ ஸ்கின் கேர் நீங்கள் வந்து ஊருக்கு போகும்போது பேக் பண்ணுறீங்கன்னா இந்த ஏஹெச்ஏ பிஹெச்ஏ ரெட்டினால் இந்த மாதிரி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்லாம் எதுவுமே பேக் பண்ணாதீங்க. ரொம்ப மினிமலாக உங்களால் என்ன ஸ்கின் கேர் பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிக்கோங்க. லைக் நீங்கள் டெய்லி போடுறது விட்டமின் சி, நயசினமைட் அந்த மாதிரி. ஸோ இப்போ நானும் அதான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கின் கேர் பவுச் ரெடி. சரி மக்களே, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இந்த ஸ்கின் கேர் பவுச் தூக்கி இதுக்குள்ளே சொருகியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது. மேக்கப், அப்புறமா வந்து பாடி லோஷன், ஃபேஸ் வாஷ், மேக்கப் ரிமூவர், இது அதுன்னு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பேபி இதெல்லாம் எங்கே வைக்கலாம்? ஸோ இது வந்து என்னோடய ஜுவல்லரி பவுச். சும்மா கம்மல் மட்டும்தான். அண்ட் 2 செயின் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பாடி பேண்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்டுன்னு நினைக்கிறேன். பிராண்டு பேரே தான் நினைக்கிறேன். இந்த நிப்பிள் கவர் ஒன்று வாங்கியிருந்தேன் அமேசானில். இது யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது என் பாடி லோஷன், ஃபேஸ் வாஷ். ப்ரஷ்ஷு வேணாமா? ஏன்? ஷுவரா? அப்போ என்னோட அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து ப்ளம்ல இருந்து பாடி லவ்விங் டியோட்ரண்ட் அப்படின்னு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹவாயன் ரொம்ப அப்படின்னு. இது கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்டர் ஆர்ம் லைட்னிங்க்கு யூஸ் ஆகுதா அப்படின்னு. இது யூஸ் பண்ணிவிட்டு ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஸ்மெல் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஒரு பாடி சன்ஸ்க்ரீன். ஸோ இதெல்லாம் தான் வைக்கணும். அண்ட் ஒரு மேக்கப் ரிமூவர். ஸோ அவ்வளோதான். பேக் பண்ண வேண்டியதெல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ யூஸ்வலாக நான் இப்படி தான் பேக் பண்ணுவேன். என்னோடய ஸ்கின் கேர் தனி பவுச்சில், மேக்கப் வந்து தனி பவுச்சில், அண்ட் மற்ற ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி பாடி லோஷன், ஃபேஸ் வாஷ் எல்லாமே வந்து நான் எடுத்துகிட்டு போயிடுவேன்.